ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று என்னுடைய பிறந்த நாள். தேவன் இந்த புது வருடத்தை காண செய்ததுக்காக என் தேவனுக்கு கொடான கொடி நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள் எது வந்த போதிலும் தேவன் தன்னுடைய அன்பான கரத்தால் என்னை தாங்கி வழி நடத்தி ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நடத்தினார். என் தேவனுக்கு எத்தனை கோடிகள் நன்றி செலுத்தினாலும் போதாது. நீங்களும் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். Birthdays give us a chance to not only think about our beginnings, but where we are headed. We can all use birthdays as a time to remember God's faithfulness, as well as consider the future with hope. As we grow older, we can also prioritize growing more mature in biblical truth. Each new age that we reach can inspire us to continue seeking our purpose, believing that we are on this earth, inhabiting these bodies and personalities, living this life for a reason. நீங்கள் பலரை நலம் விசாரித்திருப்பீர்கள். அதோடு அவர்களை கைகுலுக்கி வரவேற்றிருப்பீர்கள் அல்லது பாசமாக கட்டி தழுவி இருப்பீர்கள். வாழ்த்து சொல்வதற்கான வார்த்தைகளும் சம்பிரதாயங்களும் இடத்துக்கு இடம் வேறுபடலாம். ஆனால் வாழ்த்துவதற்கான காரணம் ஒன்றுதான். மற்றவர்களை நாம் நலம் விசாரிக்காமல் இருப்பதும், மற்றவர்கள் நம்மை நலம் விசாரிக்கும் போது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அன்பற்ற செயலாகவும் முறையற்ற செயலாகவும் கருதப்படுகிறது. அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது. ரோமர் 13:10. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. யூதா 1:2. நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:6. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:7. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:8. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 4:7. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 யோவான் 4:18. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று கொரிந்தியர் 9:7. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்கள் அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். 1 பேதுரு 2:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். யாக்கோபு 5:13. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். யாக்கோபு 5:15. கர்த்தருடைய நாமத்தை தொழுது உள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. ரோமர் 10:15. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. ரோமர் 12:9. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ரோமர் 12:9. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ரோமர் 12:11. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். யோவான் 15:12. உபாகமம் 28:3. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறும் வீரர்கள் வெற்றி பெற்றவுடனே தங்கள் பயிற்சியாளரை கட்டி தழுவுவது நினைவுக்கு வந்தது. ஏன் அப்படி செய்கிறார்கள்? அவர்கள் தங்கள் பெற்றோரிடம் செலவிடும் நேரத்தை விட அதிக நேரம் பயிற்சியாளரிடம் செலவிட்டு அவருடைய கூர்மையான கண்காணிப்பின் கீழ் பயிற்சி பெறுவதால் தான் சாதனை படைக்க முடிந்தது. ஒரு நல்ல பயிற்சியாளரை போல கர்த்தர் நம்மை பட்டணத்திலும் வெளியிலும் தொடர்கிறார். சங்கீதக்காரன், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்று சங்கீதம் 139:3 கூறுகிறான். நாம் எங்கே சென்றாலும் அவருடைய பிரசன்னம் நம்மை தொடர்கிறது. எதற்காக? நம்முடைய வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் நாம் சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் பட்டணத்தில் இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நாம் வெளியில் இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் நாம் இருப்பு காலவாயில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறார், வனாந்தரத்தில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறார். அப்படித்தானே? நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் நாம் பட்டணத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இருப்பு காலவாயில் இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை ஆராதிக்கிறவராலும் அவருக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வருகிறவராலும் இருப்போம் என்பதே இதன் அர்த்தம். அவரே நம் வாழ்வில் முதலிடம் பெற்றிருப்பார். ஆலயமோ, ஆபீஸோ, வீடோ, வீதியோ, நாம் எங்கிருந்தாலும் அங்கே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோமானால் இதுவரை நம் வாழ்வில் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தோமோ அவையெல்லாம் பின்னால் போய்விடும். நித்திய பிரசன்னராகிய கர்த்தர் எங்கேயும் எப்போதும் உன்னோடு இருக்கிறார். அதனால் நீ ஆலயத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஆபீஸிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வேலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சொத்தும் சுகமும் அந்த ஆசீர்வாதம் அல்ல, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ்வதே ஆசீர்வாதம். சகரியா 9:12. நம்பிக்கையின் கைதிகளே, உங்கள் கோட்டைக்கு திரும்புங்கள், இப்போதும் நான் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று அறிவிக்கிறார். சோதனைகள் மற்றும் துன்பங்களின் சமயங்களிலும் நீங்கள் கர்த்தரிடம் திரும்பினால் பின்வாங்குவதற்கு பதிலாக தேவன் உங்கள் நிலைமையை உங்களை மாற்றி உங்களை இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை பெற உங்களுக்கு உதவுவார். இன்றைய இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பதாக தேவன் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதை அவர் ஒரு நாளைக்கும் ஒத்தி வைக்க மாட்டார்.
தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களை கவனித்துக் கொள்கிறார். அவர் உங்களுக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை தருவார். பைபிள் சொல்லுகிறது, யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தார். அதனால் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையின் பிற்பகுதியை ஆசீர்வதித்தார். கடவுள் யோபை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவருடைய செல்வத்தை மீட்டெடுத்தார். மேலும் அவருக்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு கொடுத்தார். யோபுவை ஆசீர்வதித்தது போல் அவர் நம்மையும் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களில் சிலர், தேவன் எனக்கு வேலை கொடுக்கல என்று கூறுகிறார்கள். பிறகு நான் ஏன் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும்? தேவன் எனக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை, பிறகு நான் ஏன் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும், அல்லது பைபிள் படிக்க வேண்டும், அல்லது கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? என் பிரச்சனைகள் அவருக்கு தெரியாதா? தேவன் ஆண்டவர் உன்னை வாழ வைத்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? இன்று வெளியில் செல்பவருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, அவர் பத்திரமாக திரும்புவார் என்று. அப்படிப்பட்ட காலகட்டத்தை நாம் கடந்து செல்கிறோம். தேவாலயத்துக்கு செல்லதோ அல்லது தேவனுடன் ஆவிக்குரிய ஐக்கியத்தை அனுபவிக்க மறுக்கும் அத்தகைய குழந்தைகளை பற்றி பல பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகள் பெற்றோருக்கு சுமை. காரணமே இல்லாமல் பெற்றோரை தூண்டி விடுகிறார்கள். அவர்கள் தேவனிடம் குறிக்கப்பட்ட நேரத்துக்காக காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடம் திரும்பி வர வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. பிரைஸ் காட்.